இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இது வந்து ஆபத்துன்னு சொன்ன பல பேர், விசா கார்டு, பேபால், ஜேபி மார்கன் அவங்க கூட வந்து ஒரு காலத்துல வந்து பிட்காயின் 0 ஆயிடும் அப்படின்னு சொன்னவங்க தான். பட் இப்போ அவங்க எல்லாம் எப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுடைய போர்ட்போலியோல கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, ஒரு 10% 20% ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டாங்க. இதே இந்தியாவில் நீங்க ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம், இந்திய மார்க்கெட்ல பிட்காயின் வந்து ETF உள்ள வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ரிசர்வ் பேங்க் எப்பவோ இதுக்கான கிரீன் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால 2023 ஒரிசா கொடுத்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே எப்பவோ வந்து கொடுத்துட்டாங்க. இது நாட் ஓன்லி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் எல்லாம் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கிரிப்டோ பரிவர்த்தனைகள் பேங்க் மூலியமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்றது சட்ட விரோதமானது அல்ல, 100% லீகலானது. மார்ச் 2023 இருந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் KYC இல்லாமல் அவங்க கிரிப்டோ பரிவர்த்தனை